விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்க சிறு வயதில் இருந்தே வேறுபட்ட ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வளர்க்கப்பட்டீங்க, வளர்ந்தும் வந்து விட்டீங்க. மற்றவங்க எளிதாக நம்பிய விஷயங்களை நீங்கள் ஆழமாக பார்ப்பீங்க. அவர்களின் மீது சந்தேக பார்வையை வைப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ யாராக இருந்தாலும் யாரையும் நீங்கள் அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. ஏதேனும் ஒரு தவறு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறது என்றால் அனைவரின் மீதும் நீங்க சந்தேகப்படுவீங்க, ஆழமாக உற்று நோக்குவீங்க. இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க செய்து கொண்டுமே தான் இருப்பீங்க. ஆனால் அது தவறு கிடையாது. எனக்குள் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நான் தீர்த்து கொள்கிறேன் என்பதுதான் மிக பெரிய அளவுக்கு நீங்க வெளியில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். ஆனால் அதனை சில நபர்கள் தவறாகவே எண்ணுவார்கள். ஆனால் அது தவறு கிடையாது. நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, அது உண்மையா பொய்யா என்பதை கண்டறிய போறீங்க. இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பல உறவுகள் பிரிந்து போனது நிச்சயமாக இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். யாராவது உங்களை காயப்படுத்தினால் நீங்கள் அதனை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வலி ஒரு முத்திரையாக பதிந்து இன்னும் அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு நண்பர் உங்களை துரோகம் செய்த தருணங்கள், அந்த நாள் முதல் நீங்கள் யாரையுமே முழுமையாக நம்ப முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விட்டீங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட என்னால் நம்ப முடியவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு நாள் முதல் தோன்ற ஆரம்பித்திருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி தான் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதில் பதிந்து இனிமே யார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் அந்த ஒரு நாளில் இருந்து தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றவே ஆரம்பித்தது. அது வரைக்கும் நீங்கள் அனைவரையுமே நம்பிக்கொண்டு தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனா அந்த ஒரு நிகழ்வினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை என்பது வைக்கவே கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்பட்டீங்க. குடும்பத்தில் நீங்கள் மிகவும் எப்பொழுதுமே அட்டாச்சாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த அட்டாச்சுகள் கூட உங்களுக்கு வழியாகவே மாறத் தொடங்கியது. நம்ம அதிகமாக நெருங்கி பழகிவிட்டோமோ அதுதான் இவ்வளவு பிரச்சனையாக மாறிவிட்டதா இன்றும் நீங்கள் குடும்பத்துல எப்போதுமே நினைத்து பார்ப்பீங்க. நீங்கள் யாரையும் இழக்க விரும்பாததால் பல விஷயங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்கள். ஒரு நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் கவனிக்கவில்லை என்று உணர்ந்த போது நீங்கள் மெதுவாக உங்களை நீங்கள் மூடிக்கொண்டீர்கள். பேசாமல் விளக்கம் சொல்லாமல் அமைதியாக விலகும் பழக்கம் அப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க செய்தது. உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் நீங்கள் மிகவும் தீவிரமான ஒரு நபர். நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக அதில் மூழ்கி விடக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருந்தீங்க. ஒரு பிரிவு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய திருப்பமாகவே இதுவரைக்கும் மாறி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு தருணத்துல நீங்க வெளியே வலிமையாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள முற்றிலும் உடைந்து போன ஒரு விஷயங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த வழியை உங்களை நிச்சயமாக மாற்றி கொடுத்தது. நீங்கள் இன்னும் ஆழமானவராக இன்னும் பாதுகாப்பானவராக மாற போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் அது நிச்சயமா தேடி கொடுத்தது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அதே ஒரு நேரத்துல நண்பர்களின் பொய்யான முகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வந்தது. நண்பர்களுக்காக எதையும் செய்யும் துணிச்சல் கொண்டவர்கள் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கு. அங்க பாப கிரகங்களின் நிழல் படியும் போது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களை பொய்யான ஒரு முகமூடியை அணிந்து பழகிய துரோகிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. முகத்திற்கு நேரே அண்ணன் என்றும் தம்பி என்றும் பழகிவிட்டு உங்களின் பலவீனங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் குழிப்பறித்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களின் முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயம் பார்த்து காத்திருந்த அந்த நயவஞ்சக நட்பு உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் மிக கொடூரமான ஒரு விஷயமாகவே இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பீங்க. அந்நியன் நடித்தால் கூட தாங்கலாம். ஆனால் கூடவிருந்தே குளிப்பறித்த நண்பனின் பொய்யான முகத்தை எப்படி தாங்குவது என்று நீங்கள் கலங்கிய நாட்கள் உங்களுடைய நட்பு என்ற புனிதத்தின் மீது ஒரு வெறுப்பையை வரவழைத்திருக்கும். அதற்கப்புறம் நண்பர்கள் எது கூறினாலும் அவர்கள் மீது நம்பிக்கை என்பதை நீங்கள் வைக்கவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நம்ம நம்பி ஏமாந்த ஒரு தருணங்களை போதும் என்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்துக் கொள்வீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் செவ்வாய்க்கிழமை தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை நாள்ல நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிபாடை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. எல்லாமே நன்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் முழுமையான ஆசி உங்களுக்குள்ள கிடைக்க வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை நாள்ல உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானுக்கு நீங்க சில வழிபாடுகளை செய்வதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி வந்துவிடும். செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை சூட்டி நெய் தீபத்தை ஏற்றி கந்த சஷ்டி கவசம் துதித்து வழிபட்டு நீங்கள் வந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமையும் இரத்த சம்பந்தமான நச்சுக்களும் உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அதனையும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். செவ்வாயின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய உடலில் பாய்ந்து உங்களுக்குள்ள புதிய இரத்த ஓட்டத்தையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய முகத்தில் ஒரு புதிய காந்த ஈர்ப்பு விசையானது உண்டாகும். உங்களுடைய தொழில் தடைகள், திருமண தடைகள், கடன் தடைகள் என அத்தனை தடைகளுமே பனி போல விலகி வெற்றியின் வாசல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க செவ்வாய் பகவான் அதாவது முருகப்பெருமானை மட்டும் வணங்கி பாருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதனையும் நீங்க செய்து பாருங்க. அடுத்ததா நீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்கள் தாங்கிய வழிகளுக்கும் அந்த எல்லா விதமான அனுபவங்களுக்கும் இப்போது உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு பலமாக மாறிவிடும். ஒரு நாள் நீங்கள் விழித்து எழுந்த போது உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். இனிமே நான் என்னை காப்பாற்றிக்கணும் என்ற ஒரு உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதனால யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு உங்களுடைய மனதிற்குள் பிறந்து எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். முதலில் உங்களுடைய பயத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எதை பார்த்தாலும் பயம், எந்த ஒரு வேலையும் புதிதாக தொடங்கினாலும் அதிலும் பயம். அதையெல்லாம் விட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு மனதை உங்களுக்குள்ள வரவைத்து ஒரு செயலை நீங்க செய்து பாருங்க. அதில் போதுமான அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்துவிடும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இப்போது நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்று தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்க மாறிவிட்டீங்க. அந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையவே லேசாக மாற்றக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.